1914 ஆண்டுக்கு முன்னர் ஒட்டோமன் பேரரசு என்று சொல்லப்படுகின்ற ஒரு பேரரசானது பலஸ்தீனை வந்து ஆட்சி செய்து கொண்டு வருகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் அரேபியர்கள் வந்து அதிகளவான, அதாவது பெரும்பான்மை மக்களாக வாழ்கின்றனர். அதேபோல் சிறுபான்மை மக்களாக வந்து யூதர்கள் வாழ்கின்றனர். இந்த காலகட்டத்தில் தான் முதலாம் உலக யுத்தம் நடைபெறுகின்றது. அந்த முதலாம் உலக யுத்தத்தினுடைய விளைவாக ஒட்டோமன் பேரரசானது வீழ்ச்சி அடைகின்றது. ஒட்டோமன் பேரரசு வீழ்ச்சி அடைந்து பலஸ்தீனானது பிரித்தானியாவிட கைக்குள் வருகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் சர்வதேச நாடுகள் ஒரு கோரிக்கையை வந்து பிரித்தானியாவிடம் விடுக்கின்றது. என்ன கோரிக்கை என்று பார்த்தால், யூதர்களுக்கென்று ஒரு தனி ராஜ்யத்தை வந்து உருவாக்கணும், யூதர்களுக்கென்று பலஸ்தீனில் ஒரு பகுதியை வந்து கொடுக்க வேண்டும் என்று சர்வதேச நாடுகள் வந்து கோரிக்கையை விடுக்கின்றது பிரித்தானியாவிடம். இந்த சந்தர்ப்பத்தில் 1920ஆம் ஆண்டு தொடக்கம் 1940ஆம் ஆண்டு இந்த இடைப்பட்ட காலத்தில் யூதர்களுடைய தொகையானது பலஸ்தீனில் வந்து அதிகரிக்கின்றது. இதன் காரணமாக யூதர்களுக்கும் அதே போல் அரேபியர்களுக்கும் இடையிடையே வந்து மோதல்கள் ஏற்படுகின்றது. இந்த இருவருக்கும் பொதுவான இடமாக அல்லது பொதுவான ஒரு நகரமாக ஜெருசலம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நகரமானது காணப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இரண்டாம் உலக யுத்தம் ஏற்படுகின்றது. அந்த இரண்டாம் உலக யுத்தத்தின் விளைவாக அதிகளவான யூத மக்கள் வந்து பலஸ்தீனில் குடியேறுகின்றார்கள். இதற்கு வந்து சர்வதேச நாடுகள் வந்து சம்மதம் தெரிவிக்கின்றது. ஐக்கிய அமெரிக்கா போன்ற நாடுகளும் இதில் வந்து சம்மதத்தை தெரிவித்துக் கொள்கின்றது. சர்வதேச நாடுகள் யூத இனத்தின் மீது கருணை காட்டுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னென்று பார்த்தா, யூதர்கள் வந்து அதிகளவான வகையில் ஐரோப்பிய நாடுகளில் வந்து கொலை செய்யப்படுறாங்க. அதே போல் இரண்டாம் உலக யுத்தம் காலகட்டத்தில் வந்து ஹிட்லர் வந்து லட்சக்கணக்கான யூதர்களை வந்து கொலை செய்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் அதிகளவான யூத மக்கள் வந்து பலஸ்தீனில் குடியேறுறாங்க. இதன் காரணமாக அரேபியர்களுக்கும் அதே போல் யூதர்களுக்கும் இடையிடையே வந்து மோதல்கள் ஏற்படுகின்றது. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் 1948ஆம் ஆண்டு வருகின்றது. அந்த 1948ஆம் ஆண்டில் பிரித்தானிய அரசாங்கமானது சொல்லுது, நாங்கள் பலஸ்தீனை விட்டு வெளியாக போகிறோம், இனிமேலும் நாங்கள் பலஸ்தீனில் இருக்கிற எங்களை விருப்பம் இல்லை, நாங்கள் வந்து பலஸ்தீனை விட்டு வெளியாக போகிறோம் என்று போட்டு பிரித்தானியாவானது பலஸ்தீனில் இருந்து வெளியேறுகின்றது. பிரித்தானியா பலஸ்தீனில் இருந்து வெளியேறி ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே யூத தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு தனி நாடு ஒன்று உருவாக்குறாங்க. அந்த தனி நாடு தான் எதுன்னு பார்த்தால் இஸ்ரேல். இஸ்ரேல் என்ற ஒரு தனி நாடு உருவாகுவதற்கு அல்லது உருவாகியதற்கு ஐக்கிய அமெரிக்கா போன்ற நாடுகள் பலதரப்பட்ட ஆதரவை தெரிவிக்கின்றது. இருந்தாலும் அரேபிய நாடுகள் வந்து அல்லது மத்திய கிழக்கு நாடுகள் வந்து கடும் எதிர்ப்பினை ஒரு தெரிவித்ததாக காணப்படுகின்றது. இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாகி அடுத்த நாளே இஸ்ரேலுக்கும் அதே போல் பலஸ்தீனுக்கும் இடையில் வந்து மிகப்பெரிய ஒரு யுத்தம் ஒன்று நடைபெறுகின்றது. இது வந்து ஒரு வருட யுத்தமாக காணப்படுது. இந்த ஒரு வருட யுத்தத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து மரணம் அடைகின்றனர் இரு சாராரிடமிருந்தும். அதன் பிறகு 1949ஆம் ஆண்டு இரு சாராருக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தையானது நடைபெறுகின்றது. அந்த பேச்சுவார்த்தையினுடைய நிறைவாக யுத்தமானது நிறைவடைகின்றது. இந்த யுத்தம் நிறைவடைந்த இந்த காலகட்டத்தில் அதிகளவான பலஸ்தீனுடைய அதிகளவான நிலப்பிரதேசங்கள் வந்து இஸ்ரேலுக்கு சொந்தமானதாக காணப்படுகின்றது. அதே போல் இரு சாராருக்கும் பொதுவான ஒரு இடமாக காணப்பட்ட ஜெருசலம் நகரம் அல்லது ஜெருசலமானது இரண்டாக பிரிவடைகின்றது. அதில் வந்து கிழக்கு மேற்கு என்ற வகையில் பிரிவடைகின்றது. இந்த மேற்கு பிரதேசத்தை வந்து இஸ்ரேலானது கைப்பற்றி கொள்கின்றது. அதன் பிறகு 1967ஆம் ஆண்டு இன்னும் ஒரு யுத்தம் ஒன்று நடைபெறுகின்றது. இந்த யுத்தத்தில் ஜெருசலத்தினுடைய கிழக்கு பிரதேசத்தையும் இஸ்ரேலானது கைப்பற்றி கொள்கின்றது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் காசா ஒரு சிறிய ஒரு நிலப்பிரதேசமாக வந்து காணப்படுகின்றது. இந்த காசாவில் வந்து அதிகளவான பலஸ்தீன மக்கள் வந்து வாழ்கிறாங்க. பலஸ்தீனுடைய அதிகளவான பிரதேசங்களை கைப்பற்றிய யூத மக்களானவர்கள் இப்போ இறுதியாக 50 வருடங்களாக 6 லட்சத்திற்கு அதிகளவான மக்கள் வந்து குடியேறியதாக சர்வதேச ஊடகங்கள் வந்து தெரிவிக்கின்றது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து தங்களை வந்து விடுவித்துக் கொள்ளணுன்றதற்காக வேண்டி உருவாக்கிய ஒரு அமைப்பு தான் வந்து ஹமாஸாக காணப்படுகின்றது. இந்த ஹமாஸ் அமைப்பினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னென்று பார்த்தா, இஸ்ரேல் என்ற ஒன்றை அழித்துவிட்டு ஒரு தனி அரசாக அல்லது அரேபிய அரசாக தாங்கள் உருவாகணும் என்றுதான் இவர்களுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக காணப்படுகின்றது. இவர்கள் வந்து ஆயுத குழுக்களாக காணப்படுகின்றனர். இருப்பினும் 2007ஆம் ஆண்டிலிருந்து ஒரு அரசியல் அமைப்பாக வந்து ஹமாஸ் அமைப்பானது காணப்படுகின்றது. காரணம் என்னென்று பார்த்தால் 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஹமாஸ் அமைப்பானது வெற்றி பெற்று காசா பகுதியை தற்போது வரை ஆட்சி செய்து கொண்டு வருகின்ற ஒரு அமைப்பாக வந்து ஹமாஸ் காணப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் ஹமாஸ் அமைப்புக்கும் அதே போல் இஸ்ரேலுக்கும் இடையில் வந்து அதிகளவான யுத்தங்கள் வந்து இடைப்பட்ட காலம் 2014ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டு 16ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் வந்து அதிகளவான யுத்தங்கள் வந்து நடைபெற்றுள்ளன. இந்த வகையில் 2014ஆம் ஆண்டு இஸ்ரேலுடனான யுத்தத்தில் 2251 பலஸ்தீனர்களும் அதே போல் 73 இஸ்ரேலியர்களும் மரணமடைந்துள்ளனர். அதே போல் அடுத்த சில நாட்களிலேயும் அதிகளவான யுத்தங்கள் நடைபெற்றது. அதிலும் பலதரப்பட்ட மக்கள் வந்து உயிரிழந்துள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தில் தான் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி
ஹமாஸ் அமைப்பானது ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை வீசி இஸ்ரேலுடைய நாட்டை வந்து அதிர்ச்சி அடைய செய்தது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து மரணமடைந்தனர். அதே 150 மக்களை பணைய கைதிகளாக கொண்டு சென்றனர். இதன் காரணமாக இஸ்ரேலுக்கும் அதே போல் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையில் வந்து யுத்தங்கள் மூண்டன. இந்த யுத்தம் மூண்டாலும் இரு தரப்புகளுக்கு இடையில் பாரியதொரு பிரச்சனை வராமல் பாதுகாத்ததாக ஐக்கிய அமெரிக்காவும் அதே போல் கட்டார் போன்ற நாடுகள் வந்து காணப்படுகின்றது. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நேற்றைய நாளில் ஹமாஸ் அமைப்பினுடைய முக்கிய தலைவர்கள் ஒன்று கூடி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் படைகளானது வான் தாக்குதலை மேற்கொண்டு 5 பேர் மரணமடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை அடுத்தடுத்த காணொளியில் பார்ப்போம்.